அதெல்லாம் அது வண்டி போயிடுச்சு. கோயம்புத்தூருக்கா? இது ஒரு 1/2 மடி மூட்டை இருக்கு. ஒன்றுக்கு வந்துட்டு வந்தோம். அப்படியே இறந்து கண்ணுக்குடி கொஞ்சமா குடிக்க விட்டு மாடு சேர்ந்து பட்டி மேல பட்டி பெருகி வரும். கண்ணுக்குட்டி பால் அளவா கொடுங்க. கண்ணுக்குட்டி மாடு கண்ணுக்கு பால் நிறைய குடிச்சிருக்கு. என்ன கொடுக்கணும் அதுக்கு? எதுக்குண்ணா? மாடு அளவா சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 லிட்டரு அப்படி கொஞ்சம் கண்ணு அந்த மெச்சூர் அந்த ஒரு வாரத்துக்கு மெச்சூர் ஆனால் தான் சரியாகும். இப்போ போன உடனே பச்சை தண்ணி வைங்க இன்னைக்கு. அப்போ நாளைக்கு வந்து தவிடு புண்ணாக்கு, தவிடு கம்மியாக போடுங்க. புண்ணாக்கு குச்சி தீவனம் எல்லாம் போட்டு ஒரு 2-2.5 கிலோ மேலே அப்போ 2-2.5 கிலோ மட்டும் கணக்காக வைங்க. ஒரு 2-3 நாளைக்கு கணக்காக வைங்க. அப்புறமேட்டு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த கண்டிஷன் பார்த்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம். அது ஒரு வாரம் ஒரு வாரம் 4 நாள் கணக்காக வச்சுட்டு எப்படி மாடு தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வைங்க. தண்ணி கரெக்டாக காலையில் ஒரு 9-10 மணிக்கு வைக்கணும். சாயங்காலம் வைக்கணும். இந்த மதியானம் வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். மாடு எனி டைம் காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்கு கட்டக்கூடாது. 2 நாள் கழித்து மாட்டை கழுவி விடுங்க. மாட்டை கழுவுறது வந்து மதியான நேரத்தில் கழுவக்கூடாது. காலையிலே பால் கறக்க மேலே கறந்தாலும் சரி பால் மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருகிட்டோம். இது வந்து பால் காசு. இப்போ பறந்த பால் காசு. ரொம்ப நன்றி. வருமானம் காசு. வணக்கங்க. உங்கள் பேருங்க? செந்தில்குமாருங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பவானிங்க. பவானியிலேருந்து. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? இதோட மணி அண்ணன்ட்டு 2வது மாடு. 2வது மாடு வாங்கியிருக்கீங்க. சரி, இதுக்கு முன்னாடி மாடு வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்குங்க. அது மாடு எப்படி இருக்குங்க? மாடு சூப்பராக இருக்குதுங்க. அவர் சொன்ன மாதிரியே 10 லிட்டர் கறவையோடு எடுத்து கொடுத்தாருங்க. அதே மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன மாதிரி தீவனம் மேலே மேற்கொள்கிறீங்க? அதுக்கு எஸ்கேம் தீவனம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, சோளமாவு அண்ணன் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது பிரகாரம் நான் பண்ணுறேன்னா கரெக்டாக பால் எடுக்கலாங்க. அந்த சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த அளவுக்கு பால் கொடுக்குது. அதில் தப்பு இது இல்லைனாக்கா கரெக்டாக அண்ணன் சொன்ன மாதிரி புதுசாக அனுபவம் இல்லாதவங்க வரவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாருங்க. அவர் சொன்ன மாதிரி நாங்கள் போய் செஞ்சு பார்த்தா கரெக்டாக பால் கறக்குதுங்க. அடிக்கடி அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுன்னு இருக்கீங்க? அதிகமாக டவுட்டு கேட்கறது இல்லைங்க. நேரடியாக வந்து பார்ப்பேங்க. சந்தைக்கு வியாழக்கிழமைண்டா வந்து இவரை நேரில் பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு மாடு அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்குங்க. சரி, இது இப்போ நீங்கள் வாங்கியிருக்க 2வது மாடுங்க? 2வது மாடுங்க. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது 63,000ங்க. 63. அவங்க என்ன விலை சொன்னாங்க? அவங்க அண்ணாண்ட தான் சொன்னாங்க, என்கிட்ட எதுவும் சொல்லிங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் குறைச்சி பேசி பண்ணி கொடுத்தாருங்க. எப்படி பார்த்தாலும் 10 எச்சா தான் சொல்லுவாங்க. ஆமாங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காருங்க? அது இன்னும் அது சரியாக கேவலிங்க இல்லைங்க. அவர் கேட்கணுங்க. அதே 10 லிட்டரு கறக்கிற மாதிரி தான் இது தெரியுது பார்த்தாக்கா. எத்தனாவது ஈத்துங்க? இது 2வது ஈத்து தான் என்னுடைய கணக்கு. 2வது ஈத்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ இது எத்தனை பல்லு போட்டிருக்கு? பல்லு நான் தெரியலைங்கண்ணா. அதை நான் சரியாக கவனிக்கலைங்க. அண்ணன் பேசிட்டு இருந்தாரு, நான் பக்கத்தால் நின்று இருந்தேன். ஆனால் கரெக்டாக கேட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டீங்க. அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அவர்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு செவலை சட்டியில் ஒரு 10 லிட்டர் ஒரு வாட்டி கறக்காம முன்னாடி எடுத்து கொடுத்த மாதிரி அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணா பார்த்து எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணன் மேலே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் நம்பிக்கை தான். நான் வேற யாருமே நம்புறதில்ல. இவர் வந்து கரெக்டாக சொன்னாப்புல கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஆல்ரெடி எடுத்துன்னு போனது நம்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ நம்பிக்கை இன்னும் கூடுதல் நம்பிக்கை. இன்னும் நம்ம மணியன்ட்டு இன்னும் நிறைய மாடு எடுக்கிற ஐடியாவில் இருக்கிறேங்க. எல்லாரும் கான்டாக்டில் இருக்கிறேங்க. பால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருக்கீங்களா? சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு சிலர் எடுத்துன்னு போயிட்டு பால் எல்லாமே வேற ஒரு உற்பத்தி பொருளா நவீன கூட்டு முயற்சியில் ஏதாவது ஒரு நவீன உற்பத்தி இப்போ நெய், வெண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் செஞ்சு அதை இது பண்ணு இருக்காங்க வியாபாரம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லைங்கண்ணா. ஆனால் வருங்காலத்தில் அண்ணன்ட்ட என்ன மாடு எடுக்குள்ள அந்த ஐடியா எல்லாம் பண்ணுறதுங்கண்ணா. நீங்கள் வளர்ந்து வரும் வரீங்க வரக்குள்ள நம்ம அந்த லெவலுக்கு போகலாங்கண்ணா. பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. நீங்கள் இதை விட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நம்மளுக்கு 24 மணி நேரம் 24 நம்மளுக்கு மாடு தான். ஸோ மாடு தான் பார்த்துட்டு இருக்கேன். விவசாயம் தான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விவசாயத்தில் தான்.
சரிங்க, நன்றி. சரி, நன்றி.